நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. வேங்கை வயல் விவகாரம் நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அது தொடர்பாக ஒரு பக்கம் இந்த மாதிரியான குற்றப்பத்திரிகைகளை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது தொடர்பாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா அதில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் அது தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள். ஸோ அது குறித்து எஸ்எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக நேற்று போட்டிருந்தார் அந்த ட்வீட்டு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவிஎம் மிஷினில் ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. பேரறிவாளனுடைய புலனாய்வு விசாரணை, பேரறிவாளன் கொலை வழக்கு, அதாவது புலிகள் தொடர்பான அந்த விஷயத்தில் பேரறிவாளன் விசாரணையில் புலனாய்வே தவறாக போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் வேங்கவியல் விஷயத்தில் மட்டும் டெக்னாலஜி கரெக்டாக தான் இருக்கும், டெக்னாலஜிக்கெலாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்புங்கன்னு சொல்கிறீங்களா, என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ இங்கே நியாயமான ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுவோம். 2022 டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடைபெறுது. 24ஆம் தேதி அந்த வேங்கவியல் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் குடியிருக்கும் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் கனகராஜ், அவருடைய மகள் கோபிகாஸ்ரீ 6 வயது. அவங்களுக்கு அந்த சிறுமிக்கு காய்ச்சல், வாந்தி ஏற்படுது, உடல்நலக்குறைவு ஏற்பட்டோன்னே அங்கே பக்கத்தில் காவேரி நகரில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே முதல் உதவிகள்லாம் செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு அரசு கல்லூரி இருக்குல்ல, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது இன்னும் சிலருக்கு இதே சிம்டம்ஸ் வருது, இன்னும் சில குழந்தைகளுக்கு வருது. அவங்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பிறகு அரசு என்ன சொல்லுதுன்னா, கண்டாமினேட்டட் வாட்டர், டாக்டர் சொல்கிறாங்கன்னா குடித்த தண்ணியில் ஏதோ கலந்துருக்கலாம், அதில் குறைபாடுகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 26ஆம் தேதி அந்த ஊரில் இருக்க மக்கள் தண்ணியில் ஏதோ வாட வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்றாங்க. அப்போ முரளிராஜா அப்படிங்கிற நபர், அவர் ஒரு ஆயுதப்படை காவலராக இருக்கார். அவர் வெளியூரில் பணிபுரியார். புதுக்கோட்டையில் கொஞ்சம் தள்ளி, அவர் ஊர் கொஞ்சம் தள்ளி இருக்க இடத்துல வேலை பார்க்குறாரு. அவர் ஊருக்கு வராரு. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா தண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது இதே மாதிரி சொன்ன உடனே சரி எல்லாம் தண்ணி தொட்டிக்கிட்ட போகலாம் அப்படின்னு தண்ணி தொட்டிக்கிட்ட போகிறாங்க. தண்ணி தொட்டிக்கிட்ட போகும்போது 3 நபர்கள், முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன், 3 பேர் ஏறி பார்க்குறாங்க. ஏறி பார்த்துட்டு அதில் மலம் கலக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதாகுது. அதுக்கு பிறகு அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இந்த பக்கம் கண்டாமினேஷன் வாட்டர்னு சொன்ன பிறகு பிடிஓ, தஹசில்தார், இன்னும் காவல்துறை அதிகாரிகள்லாம் தலைமையில் அந்த தண்ணியை பார்த்துட்டு தண்ணி சாம்பிள் எடுக்கலை அப்படிங்கிறது வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுடைய குற்றச்சாட்டு. தண்ணி சாம்பிள் எடுத்து வைக்காமல் தண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கனகராஜ் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதியப்படுது. கனகராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதியப்படுது. அதுக்கு பிறகு விசாரணை 2 ஆண்டுகள் நடைபெறுது. இதில் 2 ஆண்டுகள் நடுவில் ஜனவரி மாதம் அங்கே டிஎஸ்பியும் கலெக்டரும் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் இருக்குது. பட்டியலின மக்களை பக்கத்தில் இருக்க எரியூர் கிராமத்தில் இருக்க ஐயனார் கோவிலுக்குள்ளே விட மாட்டாங்க. இவங்க 2 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தடுத்து இவங்களை வரக்கூடாதுன்னு சாமியாடிய பெண்மணியை கைது பண்ணுறாங்க. அது சில பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அந்த எரியூருங்கிறது இன்னொரு மாட்டு சமூகம் குடியிருக்க கிராமம், அங்கே இரட்டை கொலை முறை இருக்குது. அதுக்கு வழக்கு தொடர்படுது. அந்த 2 வழக்கு தனியாக இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதி புலனாய்வு சிபிசிஐடி கிட்ட கொடுக்கப்படுது. 14 அதுக்கு ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க. 15ஆம் தேதியில் சார்ஜ் எடுக்கிறாங்க. 2 ஆண்டுகள் விசாரணை இருக்குது. நடுவில் ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு இன்னொரு அதிகாரி வராங்க. இடையிலேயே நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஒவ்வொரு வாட்டியும் எது நடந்தாலும் இன்னும் வேங்க வேலை கண்டுபிடிக்கலங்கிறது ஒரு பெரிய விஷயமாக ஊடகங்களையும் பேசப்பட்டுருந்துச்சு. அரசியல் கட்சிகளும் திமுக அரசுக்கு எதிராக அதை ஒரு பெரிய டூலாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அங்கே இப்போ என்னென்னா, அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. டிசம்பர் 24ஆம் தேதி 23ஆம் தேதி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் சிபிசிஐடி சொல்கிறாங்க. 24ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஐக்கு மாற்றுவதற்கான வழக்கு விசாரணை வருது. அதில் இல்லை, நாங்கள் 20ஆம் தேதி தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறாங்க. 24ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதை குற்றப்பத்திரிகை இன்னும் யார் கைக்கும் பெருசாக கிடைத்த மாதிரி தெரியல. இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் அது கையிலும் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த முத்துகிருஷ்ணன், அதாவது அந்த சம்பவம் நடைபெற்றதெல்லாம் சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு வழக்கு விசாரணைலாம் வருது. அந்த 2 சம்பவங்கள் சொல்கிறாங்க, ஆலய நுழைவு போராட்டமாக இருக்கட்டும், அந்த இரட்டை கொலை முறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் 2 சம்பவங்களை சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே இருக்க பஞ்சாயத்து போர்டு, முட்டுக்காடு பஞ்சாயத்து போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய
பத்மா அவருடைய கணவர் பேர் முத்தையா. அந்த முத்தையாவுக்கும் அங்கே வந்து தண்ணி சப்ளை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தொட்டியை பார்த்து கொண்டு இருக்க நபர் சண்முகத்துக்கும் சிக்கல் வருது. தீர்மானம் நிறைவேற்றி அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவர் முத்தையா கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, முத்தையா உதவி பண்ணல. இது ஒன்று. இரண்டாவதாக அந்த முரளிகிருஷ்ணன் அவங்க அப்பா பேர் ஜீவானந்தம், அவருக்கும் டேங்க் க்ளீன் பண்ணல அப்படிங்கிற பிரச்சனையில் ஊர் மக்கள் கேட்கும்போது இவருக்கும் அந்த ஜீவானந்தம் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2022 அக்டோபர் 2ஆம் தேதி கிராமசபை கூட்டத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் ஜீவானந்தம் என்கிற நபருக்கும் முத்தையாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அப்படிங்கிற 2 விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு ஜீவானந்தத்துக்காக முத்தையாவை பழிவாங்குவதற்கு முத்துகிருஷ்ணன் சொன்னதன் பேரில் சுதர்சன் என்கிற இளைஞரும் முத்துகிருஷ்ணன் என்கிற இளைஞரும் தான் போயிட்டு மலத்தை கலந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக மாற்றுவதா அப்படின்னு சிபிசிடி என்கொயரி வேணாம், சிபிஐ வேணும் அப்படின்னு பிஜேபி கேட்குது. முதல்ல சிபிஐஎம் கேட்டாங்க, சண்முகம் கேட்டார், விசிகா கேட்டுச்சு. அப்புறம் அண்ணாமலை வந்தார். வேறு விசாரணை வேணும், மறு விசாரணை வேணும்னு தாவேக்காவும் நாத்தாக்காவும் சொல்கிறாங்க. அதிமுக அதை கடந்து போகுது. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாதிக்கப்பட்ட நபர்களை, இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை மிரட்டி பணிய வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிகளாக மாற்றும் படலம் இருக்குது அப்படின்னு சிபிஎம் முதலமைச்சர் வந்து ஆதங்கப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. விசாரணையில் இருக்கும்போது இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதிமுக பின்புலம், பாஜக பின்புலம் ஏகப்பட்ட குளறுபடிகள் இதில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா அந்த 3 பேர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் முதல் கேள்வி எங்கே வருது அப்படின்னா 23ஆம் தேதி நீங்கள் வந்து டைம் கேட்குறீங்க, டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்க. ஆனால் 24ஆம் தேதி என்ன சொல்கிறீங்க, 20ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டோம் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அது ஒரு கிளாரிட்டி இல்லை. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே வருதுன்னா 24ஆம் தேதி கோபிஸ்ரீ உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதன் பேரில் வந்து அதற்காக வந்து கனகராஜன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை எடுத்திருக்கீங்க. ஆனால் 26ஆம் தேதி காலையில் தான் வந்து கலக்கப்பட்டது மலம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏறி பார்த்தவங்க இருக்கான்னு பார்த்தவங்க கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கூடுதலாக வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணுது, வழக்கம் போல் காவல்துறை தங்களை வந்து குற்றமற்றவர்களாக காட்டிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஊடக பப்ளிசிட்டிக்காகவும் அந்த ஆடியோ லீக் ஒன்று பண்ணுறாங்க. இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த வீடியோ 2023 ஜனவரியிலே வெளியே வந்துச்சு. அதில் வந்து என்னென்னா அந்த பசங்க ஏறி வந்து உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த தண்ணியில் என்ன கலந்துருக்கோ அதை ஒரு கேரி பேக் கொட்டாங்குச்சியில் எடுத்து கேரி பேக்கில் போடுறாங்க. அந்த வீடியோவை இவங்க தான் கலந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வீடியோவை ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே ஒட்டுமொத்த கிராம மக்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத கிராம மக்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொன்று ஜீவானந்தமுக்கும் அவருக்கும் சண்டை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சண்டைப்பட்ட நபர் வேறு யாரோ, ஜீவானந்தம் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடிய நபர் இல்லை, அது வந்து பேசக்கூடிய நபர் இல்லை அப்படிங்கிறது எவிடன்ஸ் கதிர் போன்ற அவர்களுடைய குற்றச்சாட்டாக அவருடைய வாதமாக இருந்துருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ஆடியோ என்ன அப்படின்னா காவல்துறை தப்பு பண்ணலன்னா ஆடியோ எப்படி வெளியே லீக் பண்ணாங்க. அந்த சுதர்சன் அப்படிங்கிற பையனுடைய ஆடியோ தான் அது, அவர் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னு. இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 3 பேர் தலைமறைவாக இருக்காங்க, இப்போ வரைக்கும் கைது பண்ண முடியல. ஆனால் விகடனில் மட்டும் போயிட்டு அவங்கள்ட்ட இன்டர்வியூ தந்துருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, அது காவல்துறை எப்படி அனுமதிக்குதுன்னு தெரியல. 3 பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் அவங்க மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது, அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் வந்து அந்த ஆடியோவில் அந்த சுதர்சன் அப்படிங்கிற இளைஞர் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் பேசுகிறாங்க. இதில் என்னென்னா நீ ஏன் கால் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சுதர்சன் கிட்ட ஒரு சார்ஜ் வைக்கப்படுது. அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது என்கிட்ட நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது கண்ணியக்குறைவாக பேசிட்டேன்னு கஸ்டமர் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாதுனால நான் ப்ரூஃபுக்கு கால் ரெக்கார்டு வச்சுக்கிறேன். இது கம்பெனியில் மேண்டேட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அது தப்பு கிடையாது, ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டில் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டெலிகாலிங் பண்ணும்போதோ இல்லை ஒரு சில முக்கியமான சர்வீஸ் கால்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயமா இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறார். இப்போ என்னென்ன அவர் என்ன சொல்கிறேன்னா 2 தனித்தனி கால்ஸ், அதில் செலக்டட் போர்ஷனை மட்டும் எடுத்து ட்ரிம் பண்ணி செலக்டட் பர்சன்ஸை மட்டும் மெர்ஜ் பண்ணி ஏன் விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்களோட தாயார்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுனீங்களாமே அப்படிங்கும்போது என் பையனுக்கு வந்து ஆசைகள் காட்டப்பட்டுச்சு, பணம் தரோம், வீடு தரோம், வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிச்சு. பணத்துக்காக ஒத்துக்காதரா அப்படின்னு நான் சொன்னேன், பணத்துக்காக செய்யாத தப்பு ஒத்துக்காதுன்னு நான் சொன்னதை இப்படி திரிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை விட கொடுமையாக இதில் வந்து 2 வாத பிரதிவாதங்கள் இருக்குது, எல்லா கட்சிகளும் இருக்குது. அதுதான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. இதில் மிக கொடுமையான ஒரு விஷயமாக என்ன அப்படின்னா அந்த முரளிராஜாவுடைய பாட்டி உயிரிழந்தாங்க நேற்று முன்தினம். அவங்களுடைய இறுதி சடங்குக்கு அவங்களுடைய உறவினர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து
வரக்கூடாதுன்னு காவல்துறை வந்து தடை போட்டு அவ்வளோ பெரிய ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. விசிக்கு போராட்டம் பண்ணி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் அங்கே உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, ஸோ காவல்துறை அதாவது வந்து ஒரு இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இவங்க அந்த இஷ்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இஷ்யூ வந்து மேலும் மேலும் பெருசாகிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சிபிசிஐடி கொடுக்கணும்னா அதை கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து இப்போ கோர்ட்டு ஒன்று சொல்லிச்சு, நீங்கள் வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு. அரசியல் பண்ணாதீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்க, அவங்க கருத்தை சொல்கிறாங்க. காவல்துறை எதன் அடிப்படையில் சொல்லிச்சு, என்ன அறிவியல் இதில் இருக்குது அப்படின்னு. இதில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. தண்ணி சாம்பிளே எடுக்கலை, தண்ணி சாம்பிளே எடுக்காமல் நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணீங்கன்னு பாப்பா மகன் கேட்குறாரு. எந்த பாப்பா மகன்? ஆணவ படுகொலைகளில் அரசு சார்பாக வாதிட்டு ஆணவ படுகொலையில் ஈடுபட்ட நபர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அரசு சார்பாக வாதிட்டு இருக்கார். நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வந்து அந்த வழக்கில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஏன் வந்து போய் சொல்லணும்? இல்லை அவருடைய கேட்குற கேள்விக்கு நியாயமாக இருக்குல்ல. இதில் பாஜக சம்மந்தப்பட்டிருக்கு, அதிமுக சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த அந்த பிரசிடென்ட்டுடைய கணவர் வந்து இது வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற விஷயம். திமுக ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் கூட வந்து இதில் வந்து கொஞ்சம் அரசு மேலே அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இதை வந்து திமுக டீல் பண்ணுதோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பிற்காலத்தில் உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு பிரச்சனை இப்போது அதை திரும்பவும் எடுத்து இப்போது அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதையும் வந்து கொஞ்சம் அப்படியே லைம்லைட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் வரும்போது அது அப்படியே பின்தங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வந்து கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் அவங்க வீட்டில் வந்து ரைடு நடந்தது, அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தோம். 7 தடவை சம்மன் அனுப்பிச்சு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே. இப்போ வந்து அது தொடர்பாக துரைமுருகன் அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. ஒருவேளை அந்த ரைடு விஷயம் தொடர்பாக பேசுறதுக்காக தான் இருக்குமோ? இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் சரியாக சொல்லணும்னா 3-4 தேதிகள்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்டுச்சு. ரைடு நடத்தப்பட்டு 7 முறை சம்மன் கொடுத்து நீங்கள் வரல, அதனால் ரைடு நடத்துகிறோம் அப்படின்னு ரைடு நடத்துனாங்க. முடிச்சு 22ஆம் தேதி அவர் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 20ஆம் தேதி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஆஜராகிறதுக்கு ஸ்டே கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணார். பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. என்ன நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போங்கன்னாங்க. 21ஆம் தேதி ஹைகோர்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கணும், மூவ் பண்ணல. 22ஆம் தேதி போனார். சுமார் 10 மணி நேரம் விசாரணை முடிச்ச பிறகு இன்னும் ஒரு என்கொயரிக்கு நீங்கள் வரணும்னு 31ஆம் தேதி பட்ஜெட் கொடுத்துருவோம், அதனால் என்ன முடியாது, அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. 27, 28 சொல்லி 28ஆம் தேதி ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து 4ஆம் தேதி இரவு சனிக்கிழமை போயிட்டு 5ஆம் தேதி இரவு வந்து திருப்பி டெல்லியில் வந்து துரைமுருகன் வந்தார். டெல்லியில் போய் யாரை பார்த்தாருன்னு தெரியல, துறை ரீதியாக பார்த்துட்டு வந்தேனார். ஞாயிற்றுக்கிழமை யாரை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூட போனவர் ஜெகத். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, வெங்கையா நாயுடுடைய இல்ல திருமண விழா, அவருடைய பேருன்னு நினைக்கிறேன், அவருடைய திருமண விழாவுக்கு வந்து அமித்ஷா வந்துட்டு போயிருக்கார், ஜெகதீப் தன்கர் வந்தார், இன்னும் பல முக்கிய பிரமுகர்கள் வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. வெங்கையா நாயுடு மூலமாக பேசப்பட்டிருக்குது. நடந்த அந்த திருமணம் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சி, திருமணமும் ரிசப்ஷன் சம்திங், அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது வந்து ஜெகத் அவருக்கு வேண்டிய ஒரு ஹோட்டலில், அவருக்கு வேண்டிய ஒரு இடத்துல அப்படிங்கிறனால ஸோ அவர் மூலயமா அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா தெரியாது, பிஸி ஷெட்யூல் அப்படின்னு. ரொம்ப வேணால் 5 மினிட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காக சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல நடந்திருக்குது அந்த திருமண நிகழ்ச்சி. கிடச்சிச்சா இல்லையா, பேசினாங்களா அப்படின்னு வரைக்கும் தகவல் இல்லை. பட் ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ ஆமாம், அவர் விரக்தியில் இருப்பார்ல, கட்சி சார்லேருந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அமைச்சரும் வந்து என்ன நடந்துச்சுன்னு தம்பிக்கு என்ன பிரச்சனை இல்லையே, இது வரைக்கும் கட்சியில் வந்து எந்த மூத்த நிர்வாகியும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்கும்பொழுது வேறு வழி இல்லை, பிஜேபி கிட்ட போயிட்டு நம்ம நிற்கிறது தோற்று அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து தாவேகா தொடர்பாக நிறைய வீடியோஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள், முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அது தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பில் வந்து யாருக்கு இடம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒரு பக்கம் சர்ச்சையாக போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி காலமாக இருக்கிற கட்சிகளில் கூட இந்த அளவுக்கு சர்ச்சைகள் வெடித்ததா அந்த கட்சிகளுடைய ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து தொடர்ந்து இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம கண்ணுக்கே வந்து தென்படுது. ஏன்னா வந்து பார்ஷாலிட்டி பார்த்து வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க, காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க, ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. சமீபத்தில் அது மாதிரியான ஒரு வீடியோ கூட பார்க்க முடிந்தது. என்ன நடக்குது தாவேகா அப்படின்னா, தாவேகா அது பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஆகி
ஒரு ஆண்டு ஆகுது. ஒரு ஆண்டு ஆகும்போது அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க இன்னும் வரல. பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னமும் புஷியான கையில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட ஆட்கள் உள்ளே சேர்ந்துருக்காங்க. ஆதவர்ஜனா சேர்ந்துருக்காரு, நிர்மல்குமார் சேர்ந்துருக்காருனாலும் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கிளியராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜான் ஒரு பக்கம் முட்டுக்கட்டை, இன்னொரு பக்கம் வந்து புஷி ஆனந்த். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, யார் யார் பேசுனதை தடுத்து விட்டாங்கன்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை உள்ளே வரும்போது எனக்கு வந்து எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது, நான் டேரக்ட் ரிப்போர்ட்டிங்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே சேர்ந்துருக்காரு. இல்லைன்னா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக February 2 தான் வந்து அறிவிக்கிறதா இருந்துச்சு. 31 அறிவிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த அறிவிப்பு வெளியே வரும்பொழுது கடைசியில் அந்த 3 பத்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. அதில் 2வது பத்தி பிரச்சனை இல்லை, முதல் மற்றும் 3வது பத்தி வந்து ஆதவர்ஜனா குறிவைத்து சேர்க்கப்பட்ட பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று புஷி ஆனந்தோடைய வழிகாட்டுதல் இருக்கணும், அவரை மாரி செய்ய முடியாது. ஸ்ட்ராட்டஜி ஜான் வகுப்பார், நீங்கள் அதை வேலை பாருங்கள் அப்படின்னு. ஆதவர்ஜனா கிட்ட சில குறைபாடுகள் இருந்தாலும் கெப்பாசிட்டி வைஸ் வந்து ஃபார் பெட்டர் ஜானை கம்பேர் பண்ணும்போது. ஜான் இஸ் நோபடி அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு, மற்றபடி இது பண்ண முடியாது. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவரை அது உள்ளே வராருன்னு தெரிஞ்சவொடனே அவசரமாக வந்து நிர்மல்குமாரை இந்த பக்கம் சேர்த்ததுலேயும் வந்து புஷியானவருடைய பங்கு இருக்குது. ஆதவர்ஜனா வந்தால் அதிமுக கூட்டணி பக்கம் விஜய் நகர்த்தி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிமுக இருக்க நபர்களை இங்கே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அது அதிமுக கோவத்தை ஏற்படுத்தும். அதிமுகவை சீன்ற மாதிரி பண்ணோம்னா அதிமுக கூட்டணிக்கு வராது. அப்போ அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவர் வந்து டிஎம்கே ஃபேவரில் பேக்டோரில், டிஎம்கே பிஜேபி ஃபேவர். ஏன்னா அவர் பாஜகவுக்கு நெருக்கம் தான், திமுகவுக்கு நெருக்கமாக இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு பாஜகவுக்கு நெருக்கமாக அவர் இருந்துகிட்டு இருக்காரு. வெளிப்படையாக தெரியும். ரங்கசாமியோடைய இவர் பிறந்த நாளைக்கு ரங்கசாமி நேரில் வந்து வாழ்த்திட்டு போகிற அளவுக்கு இருக்காருன்னா அப்போது பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி வந்து நம்ம அண்ணன் கூட நெருக்கம். இந்த அண்ணன் இல்லை, அந்த அண்ணன் அதிபர் கூட இருக்கார். காளியம்மாளுக்கு அப்படி தான் வேட்டு வச்சாங்க அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, நிர்வாகிகள் போகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை வருது. காசு வாங்கிட்டு போகிறாங்க, சாதி பார்த்து போகிறாங்க அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு புகார் வந்திருக்கு. நிறையா சேனல்ஸில், சேட்டலைட் மீடியாஸில் ஓப்பனாக பேட்டி கொடுத்துருக்காங்க. தந்தை டிவியில் இருக்க அந்த வீடியோ நான் பார்க்கணுது. ஆனால் 6 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி பார்த்து தான் போடுறாங்க. 10 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன், எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, தலித்துகளுக்கு நாங்கள் வந்து போஸ்டிங் போட மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை உள்ளேயே விட மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ விஜய் கட்சியில் நிர்வாகிகள் போடல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அடுத்தபடியாக இப்போ அந்த பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம், இன்னும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் மாவட்ட பொறுப்புகள் போடப்படும் பொழுது சிக்கல் ஏற்படுது. எங்கே சிக்கல் ஏற்படுதுன்னா, அந்த வீடியோவில் அவரே பேசியிருப்பார். எல்லா அரசியல் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கும், தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், அப்புறம் துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்னு வரிசையாக ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. இதில் எங்கே சிக்கல் வரும், என்ன மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னா, கீழே வந்து மேலே போகணும். ஓகேவா? எல்லா கட்சியிலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றியம், நகரம், வட்டம், மாவட்டம் அப்படி அந்த மாதிரியான கீழே வந்து மேலே போவாங்க. ஒன்றியம் போடுவாங்க, ஒன்றியத்தில் நகர செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றியம் இல்லாட்டி வட்டம், நகரம், மாவட்டத்துலேருந்து மாநிலம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஆனால் தாவேக்கால ரிவர்ஸில் வருது, மேலேருந்து கீழே வருது. மாவட்ட நிர்வாகிகள் திடீர்னு யாரையும் கொண்டு வந்து போடுறீங்க, கீழே இருக்க ஒன்றியத்துக்கோ நகரத்தில் பொறுப்பில் இருக்கவங்களுக்கோ யாருன்னே தெரியாது, நீங்கள் அப்படி தானே போட்டிருக்கணும், இப்படி போட்டிங்கன்னா அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். சாதி பார்த்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதான். அஃப்கோர்ஸ் எல்லா கட்சியிலையும் அந்த நடைமுறை இருக்குது, அது தாவேக்காவும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் காட்டுது. இதில் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸும் ஒன்று பேச வேண்டிய இருக்குது. அந்த மாவட்டத்துக்குள்ளே யார் பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம், கட்சிகள் இருக்கும் அப்படிங்கும்போது அதையும் பார்க்கணும். பட் ஆனால் கட்சியில் உழைச்ச ஆட்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. கட்சி ஆஃபீஸ்குள்ளே உள்ள விட மாட்டோம், திடீர்னு யாரையோ கூட்டம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூட்டத்துக்கே வராத ஒருத்தர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து விஜய் அட்ரஸ் பண்ணணும். ஏற்கனவே இந்த 19 நிர்வாகிகள் போட்டவங்களில் பல பேர் மேலே புகார்கள் இருக்குது, எதுவுமே விஜய்க்கு தெரியாது அப்படின்னு தவேகா தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ தான் 1 வருஷம் ஆயிருக்குது, அதுக்குள்ளே இந்த சிக்கல்கள்லாம் வருது அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். விஜய் காத்துக்கு போகுது அப்படின்னா ஓகே, இதை யாராவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணி விஜய்கிட்ட கொண்டு போடும். இல்லை நீங்கள் என்ன தான் அட்ரஸ் பண்ணாலும் ஆனந்தும்
ஆரோக்கியசாமி தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னா ஆரோக்கியசாமி ஆரோக்கியமாக இருப்பார், கட்சி ஆரோக்கியமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத விஜயோட செயல்பாடுகள் தான் உணர்த்தணும். என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.